السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كتابه المجيد وفي الفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن وهدى للناس إلى آخر الآيات. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم الماهر بالقرآن مع السفرة الكرام البررة، والذي يقرأ القرآن ويتدنبر فيه وهو عليه شاق له أجران أو كما قال عليه الصلاة والتسليم. புகழனைக்கும் நம்மை படிவைத்து பரிபாலிக்கிற அல்லாஹ் ஜல்ல தஆலா அவனின் மீது உரித்தாக ஸலாத்தும் ஸலாமும் மிகழ்கோமான் ரசூலே கரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாருடைய வழிமுறையை பின்பற்றி அமைத்து அந்த அத்துணை சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபாஉ தாபிஈன்கள், அக்தாபிகள், அவுலியாக்கள், நல்லவர்கள், இமாம்கள், குறிப்பாக சிறந்த மாதமாம் இந்த ரமலான் மாதத்தில் சிறந்த தினமாம் இந்த ஜுமா தினத்தன்று பள்ளியிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் மேலும் வந்திருப்பவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அனைத்து விதமான நிலவுகளும் உண்டாகுக என்ற பிரார்த்தனையோடு, கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திட்டமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாண்புயம் மிக்க, மகத்துவம் மிக்க புனித ரமலானை நம்மை அடைய செய்தான். இந்த மாதத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு குறைவின்றி நிறைவான உடல் ஆரோக்கியத்தையும் 30 தினங்கள் நோன்பு வைப்பதற்குண்டான ரிஸ்கையும் 30 தினங்கள் நோன்பு திறப்பதற்கு ரிஸ்கையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள்பாலித்திருக்கிறான். இவைகளெல்லாம் நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தியதன் மூலமாக கிடைக்கப்பெற்றதா அல்லது அல்லாஹுவா நமக்கு தந்தானா என்று கேட்டால், அல்லாஹ் கொடையானவன், கொடை மிக்கவன். ஒரு வசனத்தை கொண்டு அல்லது ஒரே ஒரு அத்தியாயத்தை கொண்டு அல்லாஹ் எந்த அளவிற்கு தேவையற்றவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வசனம், அந்த ஆயத்தை நீங்களும் நானும் பல தடவை, ஒரு தடவை 2 தடவை பல தடவை நம்ம கூறியிருப்போம். வாழ்நாளில் பலாயிரக்கணக்கான முறையில் நம்ம சொல்லியிருப்போம். சூரத்துல் இக்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூரா. குல் நபியே நீங்கள் கூறுங்கள், அல்லாஹு அஹத், ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன், அவனன்றி வேறு எவரும் அல்லாஹ் வணங்குவதற்கு வேறொன்றும் இந்த உலகத்தில் அல்ல. அவன் மட்டுமே வணக்கத்திற்கு தகுதியானவன், அவன் மட்டுமே ஒருவன். அல்லாஹு சமது, அல்லாஹ் எந்தவித தேவையும் மற்றவன்.
அல்லாஹ்க்கு இது வேணும் அது வேணும்னு எதுவும் கிடையாது. அல்லாஹ் தேவையற்றவன். இப்போ நம்ம வணங்கி தான் அல்லாஹுக்கு நிரம்பும் போதான்னு கேட்டால் அல்ல, அல்லாஹ் அதையும் தாண்டியும் தேவையற்றவன் என்பதை உணர்ந்து நாம் செயல்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, அவன் நமக்கு தந்திருப்பது கொடை. நற்கொடைகளை கொண்டு நாம் அவனுக்கு நன்றி செலுத்துவது கட்டாய கடமை. அந்த இபாதத்தை கொண்டுதான் இறைவன் நம்மை அடுத்த கட்டத்திற்கு நம்ம என்ன செய்கிறான், கொண்டு செல்கிறான். மேலும் இந்த ரமலான் முடியக்கூடிய தருணத்தில் இருக்கிறோம். விடிந்தால் பெருநாளை நாம் கொண்டாடுவதற்கு இருக்கிறோம். ஆனால் யோசிக்க வேண்டும், ஒரு பொக்கிஷம் நம்ம கையிலே கிடைக்கிறது. அந்த பொக்கிஷத்தை ஒரு மனிதர் துளைத்து விட்டார் அல்லது அவரை விட்டு அந்த பொக்கிஷம் கை தவறிவிட்டது என்று சொன்னால் எந்த அளவிற்கு நம் கவலைப்பட வேண்டுமோ அந்த அளவிற்கு நாம் இந்த ரமலானை பிரியும் போது கவலைப்பட வேண்டும். சஹாபாக்கள் எல்லாம் அழுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுவார்கள், தேம்பி தேம்பி அழுவார்கள். சஹாபாக்கள் ஏன் அழுகிறார்கள்? இவர்களுக்கு என்ன தேவை என்று சொன்னால், இந்த ரமலானிலே சம்பாதிப்பது இருக்கிறது மிகப்பெரிய விஷயம். இந்த ரமலானிலே ஒரு மனிதர் சம்பாதிக்கக்கூடிய நல்ல அமல்கள் இருக்கிறது, அது இறைவனிடத்திலே அஃதல், அது மிகவும் சிறந்தது. 2 ரக்காத்து தொழுதா நமக்கு நன்மைக்கு அல்லாஹ் பல லட்சம் மடங்கு நன்மைக்கு இந்த ரமலானிலே தருகிறான் என்று நான் அடிக்கடி உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன். அது நிதர்சனமான விஷயம், உண்மை. ஆனால் சஹாபாக்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்று கேட்டால், நமக்கு கிடைத்த பெரும் பொக்கிஷத்தை நாம் தவற விட்டுவிட்டோம். அதாவது இனிமே அந்த மாசம் நமக்கு கிடைக்குமா அல்லது நம்மளை அல்லாஹ் நம்மளை கைப்பற்றிடுவானான்னு ரொம்ப அழுது வரி அனுப்பி வைப்பவர்களாக இருந்தார்கள். கண்ணியமானவர்களே, நம்மளும் அப்படித்தான் வழி அனுப்பி வைக்க வேண்டும். ஆனால் இந்த ரமலானை பொறுத்த வரைக்கும் நமக்கு அல்லாஹ் தந்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், எல்லா விதமான ரிஸ்கையும் எல்லா விதமான உடல் ஆரோக்கியத்தையும் நிலவையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். அதற்கு நாம் என்ன மாறு செய்ய போகிறோம் என்பதை நாம் அடுத்த வருகிற 11 மாதங்களுக்கு நாம் இறைவனுக்கு காட்ட வேண்டிய கடமை. பயிற்சி பட்டறை, ஒரு போலீஸ் எடுக்கிறாங்க, ஒரு மருத்துவர் எடுக்கிறாங்க, ஒரு வக்கீல் எடுக்கிறாங்க, உருவாக்குறாங்கன்னு சொன்னால் உடனே ஆக்கிட மாட்டாங்க. போய் சேர்ந்தோடனே அவர் என்ன ஆயிட மாட்டார், போலீஸ் ஆகிட மாட்டார். மரம் ஏறு, ஓடு, ஆடு, முடியாறு, குதி, தாவு, பற எல்லாமே நடக்கும். எல்லாமே அவர் பண்ணி கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்து பயிற்சி எடுத்து உடற்பயிற்சி எடுத்து உடற்தகுதி எல்லா தகுதிக்கும் பிறகுதான் அவர் ஒரு காவல் நிலையத்தினுடைய பதவிக்கு வரக்கூடியவராக இருக்கிறார். அதுபோல மருத்துவர் போனோடனே என்ன செஞ்சிட மாட்டாங்க, நீ போ டாக்டர் ஆகிட்ட, வந்துட்டா டாக்டர் ஆகிட்ட, அப்படி கிடையாது. 5 ஆண்டு காலங்கள் அவர் கஷ்டப்பட வேண்டும். 5 ஆண்டு காலங்கள் அவர் படிக்க வேண்டும். படித்து பயிற்சி பாசறையிலே பயிற்சி பெற்று பல்விதமான துறைகளிலே அவர் கண்ணோட்டங்கள் பார்த்து பல மருத்துவங்களை அவர் என்ன செய்யணும் பார்த்து வைத்து எல்லாமே செஞ்சதுக்கு பிற்பாடு 5 வருடம் கழித்து தான் அவருக்கு மருத்துவர் என்ற சர்டிஃபிகேட் சான்றிதழ் தரப்படும். அது மாதிரி ஒரு ஆலிமுக்கும் அப்படித்தான். போனோடனே ஆலிம் சாவாயிட முடியாது. அட்டை உதவி எல்லாத்தையும் வாங்கணும் முதல்ல, அப்புறம்தான் எங்குங்க போகணும். ஏன்னா நம்ம முதல்ல குருவுக்கு கட்டுப்படணும், ஆசானுக்கு கட்டுப்படணும். ஆசானுக்கு கட்டுப்படாத கல்வி அது ஒரு புரோஜனமான கல்வியாக அமையாது. அப்போ போனோடனே நம்மளை ஆக்கி விட்டுற மாட்டாங்க. 7 வருஷம் கஷ்டப்படணும், படிக்கணும். ஒரு நாளைக்கு 6 புத்தகங்கள். டாக்டரு கூட இருக்காது, போலீஸு கூட இந்த மாதிரி இருக்காது. ஆலிம் சாவறதெல்லாம் ரொம்ப ஈஸி அப்படின்னு நம்ம நினைக்கிறேன். ஆனால் அவங்க பிள்ளைகள் நீங்கள் ஓத வச்சு பாருங்கள், நல்ல வழி தெரியும், அதனுடைய அருமை தெரியும். ஒரு நாளைக்கு 6 கிதாபுகள் படிக்கணும். எல்லா கலையும் ஒரு ஆலிமுக்கு கற்பிக்கப்படுகிறது. சாதாரணமாக அவர் வெளியே வருவது அல்ல, பல துறைகளிலே அவருக்கு பயிற்சிகள் தரப்படுகிறது, பயிற்சி பாசறைகள் தரப்படுகிறது. ஆலிம் என்பவர் வெறுமன குரானை ஓதிட்டு ஹதீஸை பார்த்துட்டு பேசுபவர்கள் அல்ல. மாறாக குரானுக்கு முழுமையான விளக்கங்கள், குரானுக்கு அதீதமான விஷயங்கள், வரலாற்று சொற்பங்கள், அனைத்து விதமான ஹதீஸு கலைகள் உள்ள எல்லா விதமான விஷயங்கள், மருத்துவ கலைகள், வானியல் கலைகள், இன்னும் என்னென்ன எல்லாம் இருக்குதோ
நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். 7 வருஷத்தில் பலப்பட்ட கலைகளை ஒரு ஆலிமுக்கு கற்பிக்கப்பட்டு அவர் என்ன செய்யப்படுகிறார், வெளியே வருகிறார். இதெல்லாம் நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, ஒருவர் வெளியே வர்றாரு, தரமான மனிதராக வெளியே வருகிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு பயிற்சி இருந்தால் மட்டுமே உண்டு. அதுபோன்றுதான் நம்ம ஒரு முத்தகீனாக ஆக வேண்டும், இறைநேசராக ஆக வேண்டும், அல்லாஹ்விற்கு பிடித்த மனிதராக மாற வேண்டும். என்ன செய்வது? ரமதானில் பயிற்சி பெற வேண்டும். நோன்பு வைக்கணும், தஹஜ்ஜத் தொழுகணும், ஃபஜ்ர் தொழுகணும், அஸ்ர் மக்ரிப் இஷா தொழுகணும், நஃபீல்கள் தொழுக வைக்கப்பட்டால் நஃபீல்களை தொழுகணும், சுன்னத்துகள் தொழுகணும், இன்னும் என்னென்ன இருக்குதோ எல்லாமே பண்ணணும். எல்லாம் பண்ணதுக்கு பிற்பாடு நம்ம எங்கே போவோம்? அடுத்த 11 மாதத்துக்கு நம்ம தரமான மனிதராக, தரமான மூமினாக செயல்படுவோம். அந்த ஒரு பயிற்சியை தான் இந்த 1 மாதத்திலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். கண்ணியமானவர்களே, இப்படி பலதரப்பட்ட செய்திகள் இந்த ரமதானிலே நமக்கு அடங்கி இருக்கிறது. நம் வெறுமன இந்த ரமதானை கடந்து அடுத்த 11 மாதத்தை தொழுகை இல்லாமல், எந்தவித நஃபில் நோன்பு இல்லாமல், சுன்னத்தான நோன்பு இல்லாமல், பள்ளிக்கு வராமல் நம்ம அப்படியே என்ன செஞ்சிடக்கூடாது? வீட்டில் இருந்துட்டு அடுத்த ரமலான்ல எட்டி பார்க்கலான்னு நம்ம எதிர்பார்த்துடவே கூடாது. மாறாக இப்போ எப்படிலாம் இருந்தோமோ, ரமலான்ல பள்ளியை எப்படி நம்ம அலங்கரித்தோமோ, இபாதத்தின் மூலமாக எப்படி நம்ம அலங்கரித்தோமோ, அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணுங்க? பள்ளியை நாம் இபாதத்துகளை கொண்டு அலங்கரிக்க வேண்டும். அதை அல்லாஹ் நேசிக்கிறான். நம்முடைய பள்ளிவாசலும் அதை நேசிக்க துவங்கி விடுகிறது. இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, நாளைக்கு அசருக்கு பார்ப்போம் எவ்வளவு பேர் வருவாங்கன்னு பாருங்கள். நோன்பு காலத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளிவாசலே நிரம்பிடுச்சு, சுபஹானல்லான்ற அளவுக்கு ஆயிடுச்சு. நோன்பு நேரத்தில் அசருக்கு, நுகருக்கு, மகரிபுக்கு, இஷாக்கெல்லாம் பாருங்கள் பள்ளிவாசல் பாதி அல்லது முழுசாக நிரம்பிடுச்சு. இன்னும் பெருநாளுக்கு பார்த்தோம்னா இன்னும் அதை விட கூடுதலாக இருக்கும். அப்போ தான் தெரியும் யார் யார் முஸ்லீமு அப்படிங்கிறதே பெருநாள் தொழுகையில தான் தெரியும், ஜும்மா தொழுகையில தான் தெரியும். இன்னும் பெரிய பெரிய ஊர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் எதற்கு நாம் கொண்டு வருகிறோம், சொல்ல வருகிறோம் என்று சொன்னால், பேரளவிலே வாழ்வதை விட்டுவிட்டு அல்லாஹ்விற்கு நாம் அடிபணிந்த முழுமையாக நம் முஸ்லிமாக வாழ வேண்டும். அதை இதர விதமான மாதங்களில் ரமதானை போன்று நாம் வாழ வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் ரசூலும் நமக்கு காட்டி தந்த வழிமுறை, அல்லாஹ் நேசிக்கக்கூடிய ஒரு விஷயம். இனிமானவர்களே, மிக முக்கியமான ஒரு செய்தியை அந்த ரமதானிலே உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ரமதானை பொறுத்த வரைக்கும் பலதரப்பட்ட சிறப்புகளை கொண்டு இந்த ரமதான் சிறப்பாக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று அல் குர்ஆன் இறங்கியது. அல் குர்ஆன் என்பது ஒரு வேதம் என்பதை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நினைத்து கொண்டிருக்கிறோம். ஒரு கல்யாணத்துக்கெல்லாம் போனால் கணவன் மனைவிக்கு ஜோடிக்கு என்ன பண்ணுவாங்க? எடுத்து குர்ஆனை கையில் கொடுப்பாங்க. அவங்க வாங்கி என்ன செய்வாங்க? எடுத்து ஈரோடுக்கு மேலே சொல்லி வச்சிடுறது. அவ்வளோதான் அன்பளிப்பு. எதுக்கு அன்பளிப்பு? பரணியில் வைக்கிறதுக்கு, மாடி மேலே வைக்கிறதுக்கு அன்பளிப்பு. பல கிஃப்ட் மாதிரி இது ஒரு கிஃப்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க போல. நிறைய கல்யாணங்களில் இது நடக்குது, நிறைய விஷயங்கள் நிகழ்வுகளில் இது நடக்குது. ஏன் குர்ஆன் கொடுக்குறாங்க? எதுக்கு குர்ஆன் கொடுக்கணும்? அல்லாஹ் அந்த அல் குர்ஆனில் என்ன வைத்திருக்கிறான்? இறைவானவர்களே, முன்னோர்களுடைய வரலாறு, முன்னோர்களுடைய வெற்றி, முன்னோர்களுடைய ஜெயசீலங்கள் ஒன்று. நடுகாலத்தவர்கள் நம்ம இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன வெற்றி, நம் வாழ்க்கைக்குண்டான வழிமுறை என்ன? அது இனி வருங்காலத்தை பேசக்கூடிய வெற்றிகள், வருங்காலத்தை வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய விஷயங்களை அல் குர்ஆன் நமக்கு தருகிறது. வெறுமன அல் குர்ஆன் என்பது 6666 வசனங்களை கொண்ட ஒரு வேத புத்தகம் என்று நம் சாதாரணமாக இடை போட்டு விடக்கூடாது. மாறாக அல் குர்ஆன் என்பது ஒரு மனிதனை சொர்க்கத்திற்கு எப்படி அழைத்து செல்ல வேண்டும் என்று கரம் பிடித்து கொண்டு செல்லக்கூடிய மாபெரும் ஒரு பொக்கிஷம் அல் குர்ஆன். ஏன் கணவன் மனைவிக்கு கொடுக்கப்படுது? நிறைய இடத்துல கொடுக்கப்படுறப்ப ஒரு தடவை எனக்கு ஒரு நிக்காவினுடைய மஜ்லிஸில் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சப்ப நான் ஒன்று தான் கேட்டேன். குர்ஆனும் கொடுத்துட்டாங்க. எதுக்கு கொடுக்குறாங்க? கணவன் மனைவிட்ட கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, எதுக்கு கிஃப்ட்டு, எல்லாம் ஆளுக்கு ஒன்று கிஃப்ட் கொடுக்குற மாதிரி வந்தாரு, கொடுத்தாரு, போனாரு, அப்படிதான். அதனால் அது அல்ல வாழ்க்கை.
திருமணம் என்பது ஈமானை முழுமையாக்கக்கூடியது. பாதி வாழ்க்கையில் ஈமானை நமக்கு தந்த ரப்பு மீத வாழ்க்கையை அல்லாஹ் திருமணத்தின் மூலமாக நமக்கு சரிபடுத்தி தருகிறான். அந்த திருமணத்தினுடைய வாழ்க்கையிலே முழுக்க ஈமான்கள் பரிபூரணப்பட வேண்டும், பரிசுத்தமடைய வேண்டும் என்று சொன்னால் அல் குர்ஆனை அனுதினமும் எடுத்து படித்து வாசித்து தமிழர்களை அதில் எடுத்து பார்த்து வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் என்று ஒரு வெற்றி கதைகளை, ஒரு வெற்றி சரித்திரங்களை, ஒரு வெற்றி வாழ்க்கை நடையை நமக்கு அந்த குர்ஆன் தருகிறது. என்ன குர்ஆனில் இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது. இது இல்லை குர்ஆன் யாராலும் சொல்ல முடியாது. கலீல் அஹ்மத் கீனனூரி ரஹிமஹுல்லாஹ் 90களினுடைய ஆதர்ச பேச்சாளர், மிகப்பெரிய ஒரு ஆலிம். அவர்கள் பேசக்கூடிய ஒரு பயான் குறிப்பு, ஒரு மனிதர் புரோட்டா கடையில் வேலை செய்கிறாரு. ஆலிம்ஸா பயான் பேசுகிறாங்க. அல் குர்ஆன்ல எல்லாமே இருக்கு, நீங்கள் கேட்குற எல்லாமே அல் குர்ஆனில் இருக்கிறது அப்படின்னு ஆலிம்ஸா பேசிட்டாரு. பேசுறதுக்கு பிற்பாடு ஒரு புரோட்டா கடையில் புரோட்டா வீசுறவர் வந்து ஒன்றுமே இல்லை, ஏன் அலிம்சா புரோட்டா சம்பந்தமாக ஏதாவது குர்ஆன்ல இருக்கா? புரோட்டா சம்பந்தமாக இல்லைங்கிறத இவருக்கு தெரியுங்கிறல புரோட்டா சம்பந்தமாக ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டோன்னே, ஏன் இல்லை, அதுவும் இருக்குது. எந்த வசனம் கேட்டாங்களா? அல் இஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், தெரிந்தவர்கள் தெரியாதவர்களை விட சமமாவார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான் ஒரு வசனத்துல. அப்ப தெரிந்த விஷயங்களை ஒருவரிடத்திலிருந்து நம்ம கேட்கணும். இதுதான் பதம், இதுதான் விஷயம் அப்படிங்கிறது ஒரு நல்ல மாஸ்டருக்கு தெரியும். அவர்கிட்ட போய் நீ கேட்டீங்கன்னா அவர் எல்லாமே சொல்லி கொடுத்துருவாரு. அதுதான் குர்ஆன்ல இருக்குது. அப்ப நீ உனக்கு தெரியலைங்கிறது நீ என்கிட்ட கேட்கிற, அப்படிதானே? அப்ப தெரிந்தவர்களிடத்திலே அதை போய் பாடமாக கற்றுக்கொள், முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒன்று அவர் வாயடைத்து போய்விட்டார். இப்படி எல்லா காலத்திற்கும் அல் குர்ஆன் என்பது நமக்கு ஒரு மாபெரும் ஒரு வெற்றிக்குண்டான ஒரு வழியாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அல் குர்ஆன் இருக்கிறது ஒரு மாபெரும் மருந்து. பலதரப்பட்ட நோய்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அல் குர்ஆனை நமக்கு ஷிஃபாவிற்காக வேண்டி தந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, சூரத்துல் ஃபாத்திஹா நம்ம எல்லாம் ஓதி 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 நாக்கு அப்படியே அதில் ஊறி போயிருக்கு. சூரத்துல் ஃபாத்திஹா அதனுடைய மகத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே போல சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி ஆயத்து ஆமன ரசூல் என்ற ஆயத்து, கண்ணியமானவர்களே, இந்த ஆமன ரசூல் என்ற ஆயத்து, அந்த அத்தியாயத்தினுடைய ஆயத்து இருக்குது. இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அரிசியை எழுதி வைத்திருக்கக்கூடிய பொக்கிஷமான புதையல்களில் ஒரு புதையல் இந்த ஆமன ரசூல் என்ற அத்தியாயத்தில் வரக்கூடிய அந்த சூறாக்கள். அதுபோன்று அல்ஹம்து சூரா இருக்கிறது. இது ஒரு குர்ஆனினுடைய இண்டக்ஷன். ஒரு புக்கு வாங்கணும்னா புக்கு வாங்கிட்டோம், புக்குக்குள்ள என்னென்ன இருக்கு? முன்னுரை, தொகுப்புரை, வாழ்த்துரை, அந்த உரை, இந்த உரை, அடுத்த தலைப்பு, என்னென்ன தலைப்பு இருக்குதோ எல்லாத்தையும் என்னங்க ஒரு ஒரு பத்தியா ஒரு பக்கத்தில் கொடுத்துருவாங்க. இது இந்த பக்கத்தில் இருக்குது, இது இந்த பக்கத்தில் இருக்குதுன்னு என்ன செய்வாங்க? முதல் பக்கத்தில் பிரிண்ட் அடித்து வச்சிருப்பாங்க. அதுதான் சூரத்துல் ஃபாத்திஹா. கண்ணியமானவர்களை உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலத்தினுடைய புகழ் அனைத்தும் நம் ரப்பை சாரட்டும் என்ற அந்த வசனம் இருக்கிறது. அது நமக்கு ஏகத்துவத்தை எடுத்து தருகிறது. அந்த ஏகத்துவம் இருக்கிறது, அது வாழ்நாள் முழுக்க நமக்கு தேவை. இந்த நேரத்திலும் நாம் ஷிர்க்கை கைவிட்டு விட வேண்டும். ஷிர்க்கை கொண்டு நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் அதை மன்னிக்கவே மாட்டான். அதுபோன்று அர் ரஹ்மான் அர் ரஹீம், அல்லாஹ் இந்த உலகத்திலே அர் ரஹ்மானாக வாழுகிறான். தன் நாடியவருக்கெல்லாம் என்ன செய்கிறான்? உணவு கொடுக்கிறான், உடை கொடுக்கிறான், இருக்க இடம் கொடுக்கிறான். அவர் முஸ்லிமா இருந்தாலும் சரி, காபிரா இருந்தாலும் சரி, யஹூதியா இருந்தாலும் சரி, நசரானியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, இந்த உலகத்திலே அல்லாஹ் அர் ரஹ்மானாக செயல்படுகிறான். அர் ரஹீம் இரக்கமுடையவன். அல்லாஹ் மறுமை நாளிலே அர் ரஹீமாக செயல்படுகிறான். யாரெல்லாம் ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அருள் பார்வையை கொண்டு சொர்க்கத்திலே நுழைவிக்கின்றான். மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளில் அவன்தான் அதிபதி. இங்கே தான் நம்ம விளங்கிக்கிறோம். நாளைக்கு நம்மளை யார் காப்பாற்றுவா, யாரை கையில் நம்ம அகப்படுவோங்கிறத ஒரே ஒரு விஷயத்தை கொண்டு அல்லாஹ் முடிவுக்கு கொண்டு வந்துட்டான்.
நாளைக்கு நம்ம மறுமைக்கு போயிட்டாலே ஒரே ஒரு நாதி தான், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், அவனை என்று வேறு ஒரு நாதியும் அல்ல என்ற தீர்க்கமான ஒரு தீட்சண்யமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் நம்ம சொல்லிட்டான். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். அப்படி உன்னிட்ட தான் நான் உதவி தேடுறேன், உன்னையே நான் வணங்குறேன், உன்கிட்ட தான் நான் உதவி தேடுறேன். இந்த விஷயம் நம்முடைய வாழ்க்கையில எக்காலமும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், எக்காலமும் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். அல்லாஹ்வை வணங்குவதற்கு தான் இந்த துனியாவுக்கு வந்திருக்கிறோம், வேற எதுக்கும் வரல. மாடி மாடியா கட்டிட்டு வாழ்ந்துட்டு போய் மண்ணில் படுத்தா நன்மைன்னு அல்லாஹ் ஏதாவது வசனத்தில் சொல்லியிருக்கிறானா? இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன துன்யா ஹிய லஹ்வுன் அவ் லஹிபுன். இது விளையாட்டு கேளிக்கை. சிறுவர்கள் எல்லாம் சிறு சிறு பாத்திரங்களை கொண்டு வைத்து விளையாடி கொண்டு இருப்பார்கள். முடிஞ்சு போச்சு, போர் அடிச்சிச்சுன்னா தூக்கி கடாச்சிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த உலகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் எத்தகையவன் என்று கேட்டால் ஒரு மரத்தினுடைய அடியிலே நிழலுக்காக வேண்டி அமர்ந்து விட்டு செல்லக்கூடிய ஒரு பயனை கொண்டு நான். அங்கேயே நான் வீடு கட்டிட்டு உட்காந்துருவேனா? எங்க வீடு கட்டிட்டு உட்காந்துருவோமா? மாட்டோம். கிளம்பி போய்கிட்டே இருப்போம். அடுத்தடுத்து நமக்கு தேவைகள் இருக்கு, அடுத்தடுத்து நமக்கு எய்ம்ஸ் எல்லாம் இருக்குது. அப்ப இந்த துனியா அவ்வளவுதான். பெருமானார் சுருக்கமாக சொல்லிவிட்டார்கள். இன்னும் சுருக்கமா சொல்லணும், உங்களுக்கு புத்தி வர்ற மாதிரி சொல்லணும், அறிவு வர மாதிரி சொல்லணும்ன்ற மாதிரி இருந்ததுன்னா பெருமானார் இன்னும் சொல்லி காமிப்பார்கள். அத்துன்யா சிஜ்னுல் முஃமின். இந்த துனியா இருக்கிறது ஒரு மூமினுக்கு சிறைச்சாலை மாதிரி. அல்லாஹ் இந்த மாதிரி தான் இருக்கணும்னு கட்டளை பிறப்பித்து வைத்திருக்கிறான். இதில் தான் சாப்பிடணும், இந்த உடையை தான் அணியணும், இந்த மாதிரி தான் வாழணும் என்று கட்டுக்கோப்பான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஜன்னத்து காஃபிர். காஃபிருக்கு அந்த மாதிரி இல்லை, சொர்க்கம் காஃபிருக்கலாம். நீ என்ன வேணாலும் பண்ணு, என்ன எப்படி வேணாலும் வாழ, ஏன் உனக்கு இது சொர்க்கம். அப்படியே திருப்பி போடுங்க ஹதீஸ, திருப்பி போடுங்கன்னா மாத்த கூட சொல்லல, அப்படியே திருப்பி போடுங்க. அல் காஃபிரு என்னங்க, அத்துன்யா இல் காஃபிரு ஜன்னத்துன். இந்த துன்யா இருக்குது, இந்த மறுமை இருக்குது, சொர்க்கம் என்பது அவர்களுக்கு சிறைச்சாலைகள், அவர்களுக்கு சொர்க்கமே கிடையாது. ஆனால் மூமின்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய வெகுமதி சொர்க்கம். உங்களுக்கு பிரத்யோகமாக தயாரிக்கப்பட்டு வைத்திருக்கிற ஒரு சிறப்பான இடம். நிரந்தரமாக இருந்திருக்கணும். ஹாலிதீன ஃபீஹா அபதா, நிரந்தரமாக இருங்கன்ட்டு அல்லாஹ் சொல்லிட்டான். கண்ணியமானவர்களை உணர்ந்து செயல்பட வேண்டும். வாழ்க்கை வணக்கத்திற்கு என்ற உணர்ச்சியோடு நாம் வாழ வேண்டும். அடுத்தது இய்யாக நஸ்தஈன். அல்லாஹ்விடத்திலே நாம் உதவி தேட வேண்டும். எது வேண்டுமானாலும் நாம் அல்லாஹ்வினிடத்திலே கேட்டு பெறுவது நம்மின் மீது கட்டாய கடமை. அல்லாஹ்வினிடத்திலே துஆ செய்வது, துஆ முஹல் இபாதா. துஆ செய்யறது ஒரு இபாதத்து தான். யாரு கையேந்துறா இன்னைக்கு? யாருமே கையேந்துவது அல்ல. நம்மளாம் இஃப்தாரில் துஆ செய்யுங்கன்னு சொல்கிறோம், ஆனால் வடையும் சம்சாவும் தான் பரிமாறப்பட்டு கொண்டிருக்கிறது, கைமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுதான் நிதர்சனம். ஆனால் துஆவுக்கென்று அல்லாஹ் ஒரு சில பிரத்யோக நேரங்களை வைத்திருக்கிற அந்த நேரங்களிலே நாம் செய்யப்படுகிற துஆவிற்கு அல்லாஹ் முஸ்தஜாபு துஆவா, அந்த நேரத்தை அல்லாஹ் ஒப்புக்கொண்டு விடுகிறான். குறிப்பாக இந்த ரமதானில் ஜுமாவில் எழுதினோம், பாங்குக்கும் இக்காமத்திற்கும் இடைப்பட்ட நேரம், மழை வருகிற நேரம், சேவல்கள் கூவுகிற நேரம், இதுவெல்லாம் ஒரு மனிதர் துஆ செய்தால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறான். மலக்குகள் வருகை தருகிறார்கள், மலக்குகளுடைய விஜயங்கள் இருக்கிறது. அதனால அல்லாஹ்ட்ட சீக்கிரம் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அல்லாஹ் கேட்பதை விரும்புகிறான். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். அல்லாஹ் நீ தான் எங்களுக்கு நேரு வழி காட்டணும், உன்னை என்று வேறு யாரும் இல்லை. ஹிதாயத்தில் இருக்கிறது நம்ம கையில் இல்லை, அல்லாஹ் கையில் இருக்குது. அதனால ஹிதாயத்து நம்ம முன்னோர்கள்லாம் யாருன்னு நமக்கு தெரியாது. இந்தியாவில் இருக்கிறதுனால நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்திருப்பாங்கன்னு தெரியும், எந்த பேர் வச்சிருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று, நம்ம இன்னைக்கு முஸ்லீம் ஆயிருக்கோம், நம்ம இஸ்லாம் என்ற கொடையில் வாழ்றோம். தொழுகை அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான், நோன்பை அல்லாஹ் நமக்கு பொக்கிஷமாக்கி இருக்கிறான். ஆனால் அந்த ஒரு நன்றிக்காக அல்லாஹ்வை நாம் வணங்க வேண்டும் என்பதை நாம் என்றைக்கும் மறந்துவிடக்கூடாது. நன்றி மறவாமல் நாம் வாழ வேண்டும். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபிய்யின், ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். அல்லாஹ் தான் நமக்கு என்ன செய்கிறான்? ஸிராத் என்ற சிறந்த பாதையை நமக்கு தருகிறான். அன்அம்த அலைஹிம், அது நியமத்து பெற்ற ஒரு பாதை. நீங்களும் நானும் அது கேட்டால் கிடைக்காது, அல்லாஹ் நாடனும், அல்லாஹ் அது நமக்கு நியமத்தாக ஆகியிருக்கணும்.
இந்த உலகத்தில் நியமத்து யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டால் பல பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நியமத்தில் சிறந்த நியமத்து எது என்று கேட்டால் அல்லாஹ் நம்மை முஸ்லிமாக இஸ்லாமிய கொடையிலே வாழ வைப்பேன். அல்லாஹ்வால் வழிதவரப்பட்டவர்கள் அவர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்காமல் அல்லாஹ் நம்மை நியமத்தானவர்களுக்கு மத்தியிலே வாழ வைத்திருக்கிறார். இந்த ஒரு சூறாவை வாழ்க்கையாக நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும். தஹரல் ஜன்னா, நேராக சொர்க்கத்துக்கு போயிடணும், வேறு எங்கேயுமே போகணும், சொர்க்கத்துக்கு போயிடணும். மௌத்துக்கு அடுத்து நம்ம நேராக சொர்க்கம் தான். ஏன்னா இதிலே எல்லாமே இருக்குது, எல்லாமே இதிலே இருக்குது. இப்போ வாழ்க்கைக்கு உண்டான அத்துணை அம்சங்களும் இந்த ஒரே ஒரு சூறால இருக்குது. ஆனால் குர்ஆனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுக்க என்ன செய்யறான், அந்த 6666 வசனத்துல சுருக்கமாக எல்லாம் ஆக்கியிருக்கிறான்னா இந்த ஒரே ஒரு அத்தியாயம் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே தான். கண்ணியமானவர்களே, அல் குர்ஆன் ஒரு மாபெரும் ஒரு மகத்துவமான ஒரு வேதமாக இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல் குர்ஆனை நாம் தவற விட்டு விடக்கூடாது. அல் குர்ஆன் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் ஒரு பொக்கிஷம். அதை நாம் நம்முடைய வாழ்க்கை நடைமுறைக்கு நாம் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பான அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல் குர்ஆனை ஓத, அதை வரலாற்றுகளை கொண்டு நம்முடைய வரலாற்றுகளை சீர்திருத்திக் கொள்ள, அதுபோக பலதரப்பட்ட படிப்பினைகளை கொண்டு நம் வரலாற்றை நாம் ஆக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் குர்ஆனை நமக்கு தந்திருக்கிறார். எனவே அதை பயன்படுத்தி கொண்டு இவையிலும் வறுமையிலும் வெற்றி பெற்ற சமூகமாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்பாலிப்பானாக. ரமலானிலே எப்படியெல்லாம் இபாதத்துகளில் இணக்கமாக இருந்தோமோ அதுபோன்று இதர மாதங்களிலும் நாம் இபாதத்தில் நிரப்பமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள்பாலிப்பானாக என்ற உரையோடு நிறைவுக்கு வருகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.